ஏதோ சீவி நிற்கிறீங்க, என்ன செய்வீங்க? நாட்டு பப்பாளி பழம், நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பழம். ம் 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 இப்போ இந்த செடி என்ன எப்படி நீங்களே போட்டு வளர்த்தீங்களா, என்ன பண்ணீங்க? நாங்கள் ஜவாரி மலையிலேருந்து இது விதை எடுத்துன்னு வந்து போட்டு வளர்த்துனுங்கிறங்க 3 வருஷமா. சரி சரி சரி. 3 வருஷமா இந்த நாட்டு பப்பாளி பழம் வீட்டில் சாப்பிட்டு தான் இருக்கிறேங்க. டேஸ்ட்டாக இருக்குது. ம் 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 இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற பழத்துக்கும் இந்த பழத்துக்கும் என்னங்க வித்தியாசம்? அது மார்க்கெட்டில் கிடைக்கிறது வந்து மருந்து அடித்து கிடைக்குங்க. இது வந்து இயற்கையாக நம்ம செடி போட்டு நம்ம விட்டுட்டோம், அது பாட்டுக்கு பழம் வச்சுன்னே இருக்குது. நம்ம இந்த செடிக்கு மருந்து இதெல்லாம் எதுவும் போடுறதில்ல. ஆட்டு எருவு போடுறோமா, இலத்தலை தான் இதுக்கு மருந்து, இதுக்கு உரம். நம்மளே வந்து நட்டு பப்பாளி பழம் சாப்பிட்றதுனால இது சுவையாக இருக்குது. சுகர் இருக்கிறவங்க சாப்பிட்டா இது வந்து ரொம்ப நல்லது, குடல் சுத்தம் பண்ணும். இயற்கையான பப்பாளி பழம். இப்போ எதுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிறீங்க இதை? விதை எடுக்கிறதுக்காக கட் பண்ணினுங்கிறேங்க. சரி சரி. இதை கட் பண்ணுங்க. சரி. விதை பாருங்க, இவ்வளோ விதை இருக்கு. சரி சரி. உங்களுக்கு விதை வேணும்னா மயிலவனம் ஆர்கானிக் சீட்ஸில் வந்து நீங்கள் விதை இந்த பப்பாளியோட விதை வாங்கிக்கலாம். நீங்கள் விதை பேக்கெட் பண்ணி இது பண்ணுறீங்களா? ஆமாம். இங்கே பாருங்கள். ஆமாம். சரி சரி சரி. அப்புறம் இந்த விதை எப்படி பதப்படுத்துறீங்க, எப்படி விதை இது பண்ணுறீங்க? இப்போ பப்பாளி பழம் இதாகிடுச்சு, இப்போ இந்த விதையை எடுத்து எப்படி மக்களுக்கு கொடுக்க போகிறீங்க? இது எடுத்து அப்படியே இது கழுவிட்டு அப்படியே காய வச்சுருவோம். காய வச்சு பேக்கிங் பண்ணிடுவோம். சரி சரி சரி. ஒரு பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டு காட்டுங்க. அப்பா சூப்பர் டேஸ்ட்டுப்பா. தேன் பப்பாளி மாதிரி இருக்குது. தேன் மாதிரி இருக்குது பப்பாளம். சரி 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 சரி. உங்கள் பாட்டி வந்திருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு ஒன்று கொடுங்க. பாட்டி சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டோம். கட் பண்ணி கொடுங்க பாட்டிக்கு ஒன்று. இந்தாங்க. சாப்பிட்டு உண்மையாக சொல்லணும். சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குதுப்பா. குட்டி பையன் வந்துங்கிறான், அந்த பையனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாமா? சாப்பிட்டு எப்படி சொல்கிறான்னு பார்க்கலாம். சரி சரி. இந்தாப்பா தம்பி. வியூவர்ஸ் காட்டுங்க. இந்தாப்பா தம்பி, நீ கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லி பாருங்க. வியூவர்ஸ் காட்டுங்க. இங்கே வியூவர்ஸ்னா என்னங்க? இதுக்கு காட்டுங்க. ஃபோனு தான். சாப்பிட சொல்லுங்க. சரி பாட்டி. எப்படி இருக்குது பாட்டி பழம்? சூப்பராக இருக்குது. சரி சரி. இது எங்கே விளைஞ்சிது இந்த பப்பாளி பழம்? காட்டில். காட்டிலையா?